ரெண்டாவது தடவை பதவிக்கு வர்றது வந்து திமுக வரலாற்றே இல்லை. ஸ்டாலினை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் விஜயை காமிச்சு மிரட்டுறாங்க அப்படின்னு திமுக மேல உள்ளூர்ல இருக்கிற காங்கிரஸ்க்கு வெறுப்பு. இந்த காங்கிரஸ் எப்படியாவது திமுக பிரிச்சுன்றதுக்காக அவரோட செல்வாக்கு என்னன்னு தெரியாத போது இதெல்லாம் நடக்கிற காரியமா? இந்த கூட்டணியே மோடிக்கு எதிரான ஒரு கூட்டணியாக தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. வர திமுக அதிகமான சீட்டு வாங்குங்க, தாவே காட்ட நம்ம போகணும்னு யாருமே சொல்லலை. விசிலடிச்சு விஜய் சுத்திட்டு இருக்காங்க. அது வந்து அவங்களுக்கு ஒரு கெட்ட பேர் உண்டாகும். ஊடக அறத்தோடு செயல்பட்டு வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரியுங்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். தமிழக அரசியலினுடைய பரபரப்பை தொடர்ச்சியாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். தேர்தல் களம் அப்படிங்கிறதுனால ரொம்ப பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கு. தற்போதைக்கு வரக்கூடிய செய்திகள் என்னவாக இருக்குன்னா, காங்கிரஸ் தாவேகா அந்த அலையன்ஸ் ஒரு பீக்கில் டிஸ்கஷன்ஸ் போயிட்டுருக்கு. அதாவது பெரிய ஆஃபரை வந்து டிவிக்கே காங்கிரஸுக்கு கொடுக்குறாங்க. 70 தொகுதிகள், அதே மாதிரி வந்து துணை முதல்வர், அப்புறம் வந்து ஒரு 6 அமைச்சர்கள் அப்படிங்கிற மாதிரி, அப்புறம் அதை தாண்டி மற்ற அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தலுக்கெல்லாம் சரியான பங்கீடுகள் அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து முக்கியமான டிஸ்கஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கிறதா செய்திகள் வந்துட்டுருக்கு. எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அதாவது காங்கிரஸ் வந்து தாவேக்காட்ட போகிறது வந்து உறுதியான ஒரு செய்தி கிடையாது. அது வந்து தாவேக்காவை காமிச்சு டிஎம்கேல அதிகமான சீட்ஸ் வாங்குறது, பவர் ஷேரிங் வாங்குறதுன்னு தான் அவங்க ஆரம்பித்த ஒரு விஷயம். அதுக்கு என்ன காரணம்னா வந்து விஜய் வந்து பாலிடிக்ஸில் வந்தது அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக போயிடுது இந்த மாதிரி கேட்குறதுக்கு. ரெண்டாவது வந்து திமுக மேலே உள்ளூரில் இருக்கிற காங்கிரஸ்காரர்களுக்கு இருக்கிற வெறுப்பு, கோபம். மாணிக் தாக்கூர், ஜோதிமணி போன்றவர்களுக்கெல்லாம் வந்து பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு வகையில் திமுக மேலே கோபம். ஸோ அவங்க ஆரம்பித்து வச்ச தீ தான் இப்போ வந்து பெருசாக எரிஞ்சிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு அதிகபட்சம் 10 பேருக்கு மேலே தாவேக்காட்ட நம்ம போகணும்னு யாருமே சொல்லலை. திமுகட்ட அதிகமான சீட்டு வாங்குங்க, பவர் ஷேரிங் இல்லாட்டியும் பரவாயில்ல அப்படின்னு தான் இப்போ இருக்கிற எம்எல்ஏக்களும் அதிமுக காங்கிரஸில் இருக்கிற முக்கியமான பிரமுகர்களும் சொல்கிற ஒரு விஷயம். ஸோ அதனால் திமுகவில் ஈவன் டிஎன்சிசியோட பிரசிடென்ட்டே என்ன சொல்கிறார், திமுக குழு அமைச்ச உடனே பேச்சுவார்த்தை தொடரும் அப்படி தான் சொல்கிறார். நடுவில் வந்து இவங்கெல்லாம் இது மாதிரி பேசவே வந்து திமுக கூட்டணியுடைய அந்த பெர்செப்ஷன் பார்வையில் வந்து அது ரொம்ப ஒரு பலவீனமாக இருக்குது, காங்கிரஸ் அங்கேருந்து போகுதுன்ற ஒரு பேச்சு வந்தோடனே கனிமொழி அனுப்பிச்சு அவங்க பேச சொன்னாங்க. அது கிரீஷ் சோடங்கர்லாம் கொஞ்சம் அதிகமாக பேசிட்டார். பவர், அதிகாரத்தில் பங்கு, 117 70 தொகுதிகள்னு சொல்லி அது மாதிரிலாம் கேட்டுட்டார். அதனால் வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நேராக வந்து மேலிடத்துக்கிட்டே பேசி இது மாதிரி பவர் ஷேரிங்கான சான்ஸ் கிடையாது, அது நாங்கள் தனித்த ஆட்சிக்கு வந்தால் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை, இயல்பாக அதுவே நாங்கள் இழுபறி நிலைமை வந்தால் நாங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை விட்டுட்டாங்க. ஆனால் அதிக இடங்கள் வந்து காங்கிரஸ் ரொம்ப பர்டிகுலராக இருக்காங்க. அதாவது நாங்கள் வந்து 2011 63 இடங்கள் வாங்கினோம், ஆனால் வின் பண்ணதும் 3 இடங்கள் தான். அப்புறம் 41 இடங்கள் வாங்கினோம், 7 இடங்களை வின் பண்ணோம். இப்போ வந்து எங்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 35 கொடுக்கணுன்ற மாதிரி அவங்க போகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, திமுக உங்களுக்கு நாங்கள் அதிகப்படுத்தினா நாங்கள் வந்து எல்லோருக்கும் அதிகப்படுத்த வேண்டியிருக்கும், அப்போ நாங்கள் போட்டி போடுற இடம் குறையும், அப்புறம் நாங்கள் மெஜாரிட்டி வாங்குறது குறைஞ்சிரும், அப்புறம் இயல்பாகவே கூட்டணி ஆட்சி போயிடும், அதனால் அது தேவையில்லை, நாங்கள் குறைக்கிறதுக்கு ரெடியாக இல்லை, குறைந்தபட்சம் 175 ரொம்ப ரொம்ப இழுபறினா 170 இடங்களையாக நாங்கள் போட்டி போட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும், அப்போ தான் 117 இடங்கள் வின் பண்ண முடியும் அவங்க சொல்கிறாங்க. இதை தான் வந்து கனிமொழி வந்து கன்வே பண்ணிட்டு வந்தாங்க. அது அதிகாரத்தில் பங்கு கிடையாது, 25 வேணால் 27 மாற்றிக்கலாம், நாங்கள் வேணால் 175 சீட்டில் போட்டி போட்டால் 13 சீட்டு குறைவாக போட்டி போடுறோம் போன தடவையோட அப்படின்னு. அவங்க என்ன சொல்கிறாங்க, சரி நாங்கள் யோசிச்சு சொல்கிறோம், நம்ம நீங்கள் குழுவை போடுங்க, நம்ம பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கலாம், அதோட வந்துட்டாங்க. இப்போ அதுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க, இந்த தரப்பு இருக்குல்ல, மாணிக் தாக்கூர் தரப்பு, அந்த தரப்பு என்ன பண்ணுறது, தொடர்ந்து இந்த விஷயங்கள் பார்ப்பது. ஆக்சுவலாக ஏதோ வந்து திமுக வந்து காங்கிரஸ் வந்து தாவே காட்ட போகிற மாதிரியான ஒரு விஷயங்கள் பேச்சுவார்த்தை நடக்குது, இந்த விஷயங்கள் அப்புறம் விஜயை புகழ்ந்து ட்விட்டர்லாம் போடுற விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அவங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து திட்டமிட்டே வந்து தேரை இழுத்து தெருவில் விடணும்னு, காங்கிரஸ் இழுத்து நடுத்தரில் விடணும்னு முடிவு பண்ணி பண்ணுறாங்க. இது மேலிடம் என்ன நினைக்குதுன்னா, இன்னும் அவங்க ஒரு முடிவு பண்ணலை. அவங்க சில விஷயங்கள்லாம் சிதம்பரம் உட்பட எல்லாரும் திமுகவோட தான் போகணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா எம்எல்ஏக்கள் இப்போ போட்டி போட விரும்புகிறவங்களும் சரி, இப்போ பதவியில் இருக்கிற எம்எல்ஏக்களும் சரி, திமுகவோட போனால் தான் பெட்டர். 2 காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய்க்கு என்ன ஓட் ஷேர் இருக்குன்னு தெரியாது நமக்கு, அவர் வந்து பெருசாக பெரிய அளவு வின் பண்ண வர மாட்டாருன்னு தெரியாது, அப்படியே வந்து ஓட் ஷேர் இருந்தால் கூட சீட் வாங்க வரேன்னு தெரியாது. அவங்க ரெண்டாவது, நம்ம இந்த கூட்டணி இந்தியா கூட்டணியில் திமுக வலுவான ஒரு பார்ட்னராக இருக்குது.
இந்த சமயத்தில் நம்ம வந்து திமுக வந்து 29 வரையும் பார்லிமெண்ட் இருக்குது, 22 சீட் அவங்களுக்கு இருக்குது. நம்ம அவங்களோட சேர்ந்து பலவிதமான போராட்டங்களை டெல்லியில் வகுக்கிறோம். நம்ம மோடிக்கு எதிரான ஒரு களமாடுறோம். இந்த கூட்டணியே மோடிக்கு எதிரான ஒரு கூட்டணியாக தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் விஜய் வந்து மோடிக்கு எதிராக களம் ஆடுவாருன்னா அது சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. சிபிஐ என்கொயரி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவருடைய நடத்தையில வந்து பல மாறுதல்கள் வந்திருக்கு. பட்ஜெட்டை பற்றி கூட கருத்து சொல்ல மாட்டேன்றார், பாஜகவை பற்றி பேசவே மாட்டேன்றார், திருப்பரங்குன்றம் போன்ற விஷயங்களை பேச மாட்டேன்றாரு. போக போக எதிர்காலத்தில் எப்படி போகும்னு சொல்ல முடியாது. அவர் வந்து சிபிஐ சார்ஜ் ஷீட்டில் சேர்த்துட்டாங்கன்னா அவர் பயந்துருவார் அவர். அதனால் அவரை வந்து பாஜக எதிர்ப்பில் வந்து அவர் நம்ப முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து காங்கிரஸில் இருக்கவங்களும் உணர்றாங்க ஆக்சுவலாக. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த மாணிக் தாக்கூர் அண்ட் கோன்னு சொல்லுது, ஆன்டி டிஎம்கே குரூப் காங்கிரஸ் இருக்குன்னு சொல்லுது, இல்லை இவங்க பவரில் ஷேர் தர மாட்டேன்றாங்க, நம்ம வந்து கேரளா அண்டு புதுச்சேரியில் விஜயோடு இருந்தோம்னா நம்ம வந்து அங்கே ஆட்சியே பிடிக்கலாம், தமிழ்நாட்டில் நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது காங்கிரஸ் அதிகாரம் என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன செல்வாக்கு இருக்குன்னு தெரியாத விஜயை நம்பி நம்ம போக முடியாது, அவர் 26 அவர் ப்ரூவ் பண்ணட்டும், அப்புறம் 29 நம்ம ஒரு டிசைட் பண்ணிக்கலாம், பார்லிமெண்ட்டில் டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு காங்கிரஸ் ஹைகமாண்டில் பல பேர் சொல்கிறாங்க. ஸோ இந்த இடம் போகும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த காங்கிரஸ் எப்படியாவது திமுகலேருந்து பிரிச்சுன்றதுக்காக காங்கிரஸ்லேயே சில பேர் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த பிரவீன் சக்கரவர்த்தி ஆளுங்கள்லாம் ஆர்எஸ்எஸோட கைக்கூலியாக இருப்பான்னு நினைக்கிறேன் பெரும்பாலும். இல்லை அவங்க பேசுகிறத பார்த்தா அப்படி தான் தெரியுது. ஏன்னா அவங்க இந்த சசி தரூர்லாம் எப்படி பேசுகிறான் பாருங்க, எல்லாமே கிட்டத்தட்ட குலாம் நபி ஆசான்னு ஒரு பிறந்தான், அவனும் வந்து ஏகப்பட்ட பதவியை அனுபவிச்சுட்டு கடைசியில் காங்கிரஸுக்கு முதுகில் குத்திட்டு போயிட்டான். எல்லாம் இந்த பசங்கள்லாம் என்ன பண்ணுவானுங்க, காங்கிரஸ் நல்லா பதவி அனுபவிப்பானுங்க. ஜிகே வாசன் அப்படி தானே பதவி. ஸோ அதனால் அவங்களுக்குலாம் என்ன மக்கள் செல்வாக்கு இருக்குது, அவருக்குலாம் என்ன மக்கள் செல்வாக்கு இருக்குது, இதெல்லாம் சொன்னால் அவர் கோவம் வரும் அவர் ஜிகே வாசனுக்கு. ஸோ நான் சொல்கிறது என்னென்னா, 10 வருஷ காலம் நீங்கள் மந்திரி சபை என்ஜாய் பண்ணீங்க சார், அதான் நீங்கள் எல்லா ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்தீங்க. இன்றைக்கி நீங்கள் போயிட்டீங்க அங்கே போய் மோடிகிட்ட போய் ஒரு அதானிக்கு பண்ணி கொடுத்ததுனால மோடி உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி ஏடிஎம் கேட்ட எம்பி வாங்கி கொடுத்தாரு, இல்லாட்டி வாங்கி கொடுத்துருப்பாரா? நீங்கள் பதவியில் இருந்தபோது அதானிக்கு சி போர்ட்டெல்லாம் திறந்து விட்டீங்க. நீங்கள் உங்கள் மேலே அந்த மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது ஆக்சுவலாக வந்து. ஸோ அதனால் வந்து பாயிண்ட் என்னென்னா வந்து, இந்த காங்கிரஸை பொறுத்த மட்டும் அவங்க கொஞ்சம் தீவிரமாக ஆராய்ச்சிட்ருக்காங்க. அதாவது இவங்க அதை இந்த விஷயத்தை ஊதி பெருசாக்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி மீடியா வந்து இதை ஊதி பெருசாக்குது. காங்கிரஸ் எப்படியாவது திமுக விட்டு இழுத்துட்டா அது தெருவில் விட்டா அது நடுத்தரில் போயிடும் அது அப்படின்னு அவங்க நினைச்சு என்ன பண்ணுறாங்க, காங்கிரஸ்லேருந்து திமுகலேருந்து காங்கிரஸை பிரிக்கிறதுக்கான வேலை. அதுக்கு இவங்கெல்லாம் உதவுறானுங்க. இவங்க போடுற ட்விட்டர்லாம் உதவுது ஆக்சுவலாக, இவங்க பேசுகிற விஷயங்கள்லாம் உதவுது. தளபதிக்கும் மாணிக் தாக்கூருக்கும் நடந்த போதெல்லாம் உதவுது ஆக்சுவலாக வந்து. ஸோ அதனால் வந்து பாயிண்ட் என்னன்னா வந்து, காங்கிரஸ் ஹைகமாண்ட் இன்னும் டிசைட் பண்ணல. அப்போது வேணுகோபால் இங்கே வரதா இருந்தது, அவர் வரது 2 தடவை போஸ்ட்போன் ஆயிருக்கு. வேணுகோபால் வருது ஏன்னா அந்த 27ன்னு ஒரு நம்பரை சொல்லிட்டு வந்திருக்காங்க போட்டுருக்கு, 27 தான் கொடுக்க முடியும்ட்டு. அதுக்கு அவங்க ஒத்துக்கிறது ரெடியாக இல்லை. அதனால் அவங்க யாரும் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. இவங்க அதுக்கு மேலே போகிறதுக்கு இவங்க ரெடியாக இல்லை. இப்போ அதனால் என்ன ஆகுதுன்னா, காங்கிரஸ் இந்த கூட்டணியில் இருக்கா இல்லையான்னு தெரியாதில்ல, தேமுதிகவும் திமுக கூட்டணிக்கு வரத்தை டிலே பண்ணுறாங்க. ஓகே, அது வேறு டிலே ஆகுது. காங்கிரஸ் இருந்தால் வரலாம் அவங்க நினைக்கிறாங்க, காங்கிரஸ் இல்லாத போது போனால் அது வெற்றி நிச்சயமானு அவங்க யோசிக்கிறாங்க. அதனால் வந்து அவங்க அதிமுக கூட்டணியிலேயே அவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்குது. இருந்தாலும் திமுகவுக்கு போகலாம் பார்த்தா காங்கிரஸ் இன்னும் ஃபைனலைஸ் பண்ணாதிருக்காங்க. காங்கிரஸுக்கு அந்த 27, 28க்கு மேலே அதிகபட்சம் 30க்கு மேலே கிடையாதுன்னு ஒரு விஷயத்தை திமுக வச்சுருக்காங்க. அதை வந்து காங்கிரஸ் ஒத்துனா தான் இந்த குழு ஆரம்பித்து பேச்சுவார்த்தை நடக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் வீக்கில் குழு போட தான் சொன்னாங்க, நீங்கள் 6 தேதி ஆகிடுது, இப்படியே போயிட்டே இருக்கு ஆக்சுவலாக. அந்த குழு போடாமல் இருக்கிறதே ஒரு அரசியல் இருக்குது, அதுலேயும் ஒரு அரசியல் இருக்குது. போட்டால் முடிஞ்சிருக்கும் இந்த இஷ்யூஸ், அதை வேணும்னுக்கே தாமதப்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. குழு போட்டு பேச்சுவார்த்தை ஆரம்பித்தா இன்னும் அந்த டிஃபரன்ஸ் எல்லாம் நிறைய வெளியில் தெரியும்ல. ஓகே, இவங்க பேசுறது எல்லாம் லீக் ஆகிடும்ல வெளியில், காங்கிரஸ்காரங்களே வந்து சொல்லிடுவாங்க, இல்லை திமுக யாராவது சொல்லுவாங்க வச்சுக்கோங்க. அப்போது நம்பர்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம், கட்சி தலைவர்களோட நம்பர்ஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டா குழுவோட பேச்சுவார்த்தை நடத்துறது ஈஸி. அப்போ தொகுதியை மட்டும் நம்ம பேசிக்கலாம். ஓகே, 28ன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டா 28 தொகுதி என்னன்னு பேசிக்கலாமே தவிர நம்பர்ஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டா ஒரு சுமூகமாக போயிடும்னு திமுக நினைக்குது. அதனால் எல்லா கட்சி தலைவர்கள்ட்டையும் அவங்க பேசுகிறாங்க. திமுக விசிகாட்ட பேசுகிறாங்க, சிபிஐட்ட பேசுகிறாங்க, எல்லாத்தையும் பேசுகிறாங்க, நம்பர்ஸை சொல்கிறாங்க. ஓகே, நாங்கள் வந்து தேமுதிக சேர்த்துனா ஒரு 8 சீட் கொடுக்கலான்னு இருக்கோம். அப்போ அந்த சமயத்தில் உங்களுக்கும் 8 மாத்திரம், எல்லாருக்கும் ஏற்கனவே 6 இருக்கு. காங்கிரஸுக்கு நாங்கள் 25, 28 மாத்திரம், உங்களுக்கு 2னா அவங்களுக்கு 2, 25, 27 மாத்திரம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் வந்து அவங்க இருக்காங்க. ஆனால் காங்கிரஸ் வந்து 27க்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் எல்லாமே ஃபைனலைஸ் ஆகாமல் இழுத்தடிக்குது ஆக்சுவலாக. ஓகே, இப்போ இதில் என்னென்னா வந்து ரொம்ப முக்கியமாக வந்து தொடர்ச்சியாக இப்போ விசிகா, சிபிஎம், சிபிஐ, பிறகு மனிதநேய மக்கள் கட்சி ஜவஹர்லா போன்றவர்கள் கூட அவர் ஜவஹர்லா என்ன சொல்கிறோன்னா 5 தொகுதி கேட்குறாரு. அதே மாதிரி வந்து விசிகா, சிபிஎம்னா இரட்டை இலக்கம்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த டிமாண்ட் அப்படி என்னென்னா, இது வந்து ஒரு காங்கிரஸுக்கு சொல்லக்கூடிய மறைமுகமான மெசேஜ்னு சொல்கிறாங்க. அது வந்து உள்ளபடியே நியாயமாக இருந்தாலும் அது ஒரு இன்டைரக்ட் மெசேஜ்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? சார், திமுக தான் போட்டி போடுற இடங்களை வந்து என்றைக்குமே இந்த எலெக்ஷன் ரொம்ப குரூஷியலான எலெக்ஷன் சார். 2வது தடவை அது வந்து பதவிக்கு வரணும். 2வது தடவை பதவிக்கு வர்றது வந்து திமுக வரலாற்றே இல்லை. ஸோ ஸ்டாலின் வந்து ரொம்ப மேக்ஸிமம் எஃபோர்ட்ஸ் எடுக்கிறார்.
6 லட்சம் பேர் இறக்கி விட்டுருக்காரு கீழே களத்தில் வேலை செய்யறதுக்காக. ஓகே. எஸ்ஐஆர்ல வேலை செஞ்சாங்க, 100 பேருக்கு ஒருத்தர் வேலை செய்கிறாங்க, 20 குடும்பத்துக்கு ஒருத்தர் வேலை செய்கிறாங்க. தன்னுடைய பயனாளிகள்லாம் தனக்கு வந்து ஓட்டு போடணுன்றது தெளிவாக வேலை செய்கிறார். அவங்க ஓட்டு போட்டாலும் நம்ம வின் பண்ண முடியும்னு நினைக்கிறார். அதனால வந்து அவர் வந்து இடங்களை குறைக்கிறதுக்கு ரெடியா இல்லை. 4 முனை போட்டியில திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் பிரியுன்றது உண்மைதான். ஆனால் அந்த பிரிவுன்றது வந்து இருந்தால் கூட அது எந்த சான்ஸும் எடுத்துக்க திமுக விரும்பல. அதிகமான இடங்களில் போட்டி போடுறதா விரும்புகிறாங்க. அதனால 170 175 இடங்களில் போட்டி போடுறது உறுதி. அதனால திமுக யாருக்குமே சீட்டு பிரித்து கொடுக்கறதுக்கு ரெடியா இல்லை. பிரித்து கொடுத்தா அதுவே தோல்வியை ஒப்புக்கிற மாதிரி ஆகிடும், பயந்துட்டா மாதிரி ஆகிடும். பயந்துட்டு நீங்கள் குறைச்சிட்டிங்கன்னா அது வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வருவீங்களே தவிர நீங்கள் முழு மெஜாரிட்டி வரமாட்டீங்க. அதனால வந்து அவர் எந்த விதத்துலையும் வந்து நான் என்னுடைய கவர்மெண்ட்டில் பயன்பெற்ற பயனாளிகள் எனக்கு ஓட்டு போடுவாங்க, நீங்கள் சொல்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அப்புறம் போதை மருந்துகள், வாக்குறுதி நிறைவேற்றால ஆசிரியர் அரசு ஊழியர்கள்லாம் ஓரளவுக்கு சமாதானம் ஆகிட்டாங்க, சத்துணவு ஊழியர்கள்லாம் சமாதானம் ஆகிட்டாங்க, இடைநிலை ஆசிரியர்கள் சமாதானம் ஆகிட்டாங்க. சரி, அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் திமுக கவர்மெண்ட் நம்மளை கூப்பிட்டு பேசி ஏதோ முடிஞ்ச அளவுக்கு கொடுக்குது. நெக்ஸ்ட் டைம் உங்கள் ஆட்சிக்கு வந்தால் நம்ம இழுத்து பிடிச்சி வாங்கிடலாம் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதிமுக 10 வருஷம் ஆட்சியில் ஆசிரியர் அரசு ஊழியர்களுக்கு என்ன பண்ணாங்க அவங்க? மற்றவங்களும் என்ன பண்ணாங்க? இப்போ போராடுறவங்களை கூப்பிட்டு பேசுகிறாங்கல்ல. இப்போ இன்னைக்கு தேதியில் ஏதாவது போராட்டம் நடக்குதா? எல்லாமே மோராலஸ் கடந்த 1 மாதம் நடந்த அந்த போராட்டத்தில் நிறுத்திட்டாங்க. பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம் மட்டும் தொடர்ச்சி. அதுவும் வந்து இப்போ போச்சு. அதுக்கும் மே மாதம் சேலரி கொடுக்குறாங்க, 12,000 15,000 மாற்றினாங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் டீச்சராக பர்மனெண்ட் வேகன்சியில் உங்களை போடுறோம், நாங்கள் மதிப்பெண் குறைச்சிக்கிறோம், நீங்கள் எடுக்கிற மதிப்பெண்ணை குறைச்சிக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஏதோ ஒரு வகையில் வந்து அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க. அது அவங்க என்ன நினைக்கிறாங்க, இது எங்களுக்கு முழு திருப்தி இல்லை தான். ஆனால் குறைஞ்சபட்சம் திமுக கவர்மெண்ட் எங்களை கூப்பிட்டு பேசி ஏதோ ஒன்று பண்ணுது. அதிமுக ஆட்சியில் எங்களுக்கு அது கூட நடக்கலையே எங்களுக்கு. அதனால இது பெட்டர்னு அப்படின்னு நினைக்கிறாங்க. அதில் வந்து ஒரு அப்போ 100 பேரும் எதிர்க்கிறதுக்கு பதிலாக ஒரு 60 பேர் ஆதரிக்கிற லெவலில் வந்து 40 பேர் எடுத்தா ஒன்றும் இல்லையே. அந்த லெவலுக்கு வந்து திமுக முழுதும் அதிருப்தியாக இருக்கிறதுக்கு பதிலாக ஓரளவு அதிருப்தி இருந்தால் பரவாயில்ல, மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற லெவலில் தான் திமுக எல்லாரையும் டீல் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து பயனாளிகள் ஓட்டு போட்டால் பரவாயில்லன்ற அந்த லெவலில் தான் அவங்க திமுக டீல் பண்ணுது. அது இவங்க சொல்கிற மாதிரி வந்து இந்த வாக்குறுதி நிறைவேற்றாதது போன்ற விஷயங்கள்லாம் வந்து இவங்க சொல்லலாம். அங்கே இந்த மரணம் நடக்குது, இங்கே குத்தி கொண்டுட்டான், அங்கே குத்தி கொண்டுட்டான், இங்கே இது நடக்குது பெண்களுக்கு, இதெல்லாம் எந்த ஆட்சியில் நடக்காத இருக்கு. இப்போ ஒரு ஏடிஎம்கேல குத்தி இது பண்ணிட்டாங்க, இறந்துட்டாரு. அது என்ன காரணம்னு கேட்டால் அவரோட மனைவியோ கள்ளக்காதலியோ ஆளை வச்சு கொண்டு இருக்காங்க. இதெல்லாம் இதை ஒரு இதாக சொல்கிறாங்க, சட்டம் ஒழுங்கு கட்டு போச்சு. எப்படி இதெல்லாம் நம்ம சொல்ல முடியும்? இப்போ ஏடிஎம் ஆட்சியில் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்போ இதே மாதிரி மரணங்கள் நடந்தா இருந்தது. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் சார், இப்போ இந்த கஞ்சா புழக்கம் போதைப் பொருள் அப்படிங்கிறது கடந்த அதிமுக ஆட்சியோட இந்த திமுக ஆட்சியில் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பலரும் திமுக ஆதரிக்கவும் கூட சொல்கிறாங்க. அது ரொம்ப அதிகமாகிடுச்சுங்க இப்போலாம். அதுவும் சவுத்தில் நடக்கக்கூடிய சாதி ரீதியான பல பிரச்சனைக்கு அது ரொம்ப மூல காரணமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இங்கே வடப்பகுதியில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக சென்னையிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சினிமா வட்டாரத்தில் நிறைய சர்க்குலேஷன்ஸ் அதிகமாகிட்டு இருக்கு வர வர. இதெல்லாம் வந்து டிஎம்கே கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நான் என்ன சொல்கிறேன், போதை மருந்து பரவலாக கிடைக்குதுன்றதை வந்து மறுக்கிறதுக்கு இல்லை, அது வந்து பிடிக்கிறாங்க. அதே மாதிரி நம்பர் ஆஃப் கேசஸ் பிடிக்கிறதும் அதிகமாகிருக்கு. நீங்கள் போலீஸோட டேட்டா, நேஷனல் என்சிபி டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா பிடிக்கிற கேஸ், பதிவு பண்ணுற கேஸுக்குள்ள பிடிக்கிற கேஸ் தான். நேற்று கூட கேரளா இளைஞர் ஒருத்தர் பிடிச்சிருக்காங்க ஏர்போர்ட்டில். அதனால் பிடிக்கிற கேஸ் அதிகமாக. ஒரு நடிகை வரை மாட்டியிருக்காங்க நேற்று முன்னாடி. ஸோ அதனால் வந்து இந்த வடமணி ஏரியா இதே ஏரியாவில் தான் மாட்டியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பாயிண்ட் என்னென்னா வந்து போதை மருந்தோட சர்க்குலேஷனும் அதிகமாக இருக்குது, பிடிபடுறவங்களும் அதிகமாக இருக்காங்க. பட் ஆனால் தமிழ்நாட்டில் திடீர்னு வந்து இது குஜராத்லேருந்து தான் என்ட்ரி ஆகுது. இந்தியாவுடைய நுழைவாயில், போதை மருந்தோட நுழைவாயில் குஜராத் தானே. குஜராத்தில் யாரோடைய ஆட்சி இருக்குது? அதானி போர்ட் வழியாக இம்போர்ட் ஆகுதுன்றாங்க. ஏன் தடுக்க மாட்டேங்கிறீங்க? அதை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அந்த கேள்வி சவுத் ஏஷியா ரூட்டில் அது இருக்குது சார். ட்ரக்கோட சவுத் ஏஷியா ரூட்டு பார்த்தீங்கன்னா அது ஆப்கானிஸ்தான்லேருந்து ஆரம்பிக்குது வச்சுக்கோங்களேன். ஆப்கானிஸ்தான்லேருந்து அப்படியே வந்து இந்தியா வழியாக வந்து சவுத் ஏஷியா, இப்படி பிலிப்பைன்ஸு, தாய்லாந்து, கம்போடியான்னு போகுது. இந்த ரூட்டில் தூத்துக்குடி வழியாக போகுது, அப்படி போகுது. அதோட ரூட் அப்படி இருக்குது. அப்போ அந்த ரூட்டில் தமிழ்நாடு இருக்குது, சீ போர்ட் இருக்குது, ஏர்போர்ட் இருக்குது, ரெண்டும் இருக்கிறதுனால கன்வீனியன்ட்டாக அது போயிட்டுருக்கு. கொஞ்சம் இன்லேண்டில் வந்து போகிறது கஷ்டம். ஸோ அதானி போர்ட் வழியாக அது இம்போர்ட் ஆகுது ஆக்சுவலாக, அது கடத்தப்படுது ஆக்சுவலாக. அப்போ அதை அங்கே நுழைவாயிலேயே தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் இருக்குன்னா நிச்சயமாக கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். நான் என்னோட பாயிண்ட் என்னென்னா, இதெல்லாம் இருக்குன்னு நான் ஒத்துக்கல, மறுக்கல. ஆனால் ஓட்டு போடுறவங்க வந்து தனக்கு என்ன பெனிஃபிட் ஆச்சு இந்த கவர்மெண்ட்னால அப்படின்னு நினச்சி ஓட்டு போட்டாங்கன்னா மக்கள் வந்து திமுக ஓட்டு போடுவாங்கன்னு திமுக நினைக்குது, அதுக்காக ஒர்க் பண்ணுது. இதெல்லாம் வந்து பிரச்சாரத்துக்கு, எதிர்கட்சிகளுடைய பிரச்சாரத்துக்கு வசதியான ஒரு விஷயங்கள் தான். ஆனால் இதெல்லாம் வந்து தனிப்பட்ட முறையில் ஒருத்தரை பெனிஃபிட் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி பொதுவான பிரச்சனைகள் பேசுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு திமுகவில் சொல்கிறாங்க. எங்களால் பெனிஃபிட் ஆனவங்க எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க சார் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த நம்பிக்கையை வந்து தேர்தலில் தான் நம்ம பார்க்குறோம். அதனால் வந்து அந்த கூட்டணி பலமாக இருக்குது. காங்கிரஸும் இருந்தால் அது பலமான ஒரு கூட்டணி அமையும். திமுகவுக்கு எதிரான ஓட்டு 3ஆக பிரியறதை நம்ம பார்க்குறோம் நம்ம. அதனால் வந்து காங்கிரஸ் வந்து இப்போ வந்து இப்படி அப்படின்னு கபடி விளையாடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து 70 சீட் வந்து தாவேகா தரட்டும், யாரும் வேண்டாம்னு சொல்லலை. எத்தனை சீட்டில் வின் பண்ணுவீங்க? அவங்களோட செல்வாக்கு என்ன?
இதெல்லாம் வந்து மணல் வீடு கட்டுற மாதிரி இருக்குது, கற்பனையில் மணல் வீடு கட்டுற மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு 70 சீட்டு வாங்கி நீங்கள் வின் பண்ணி அதில் துணை முதலமைச்சர் ஆகி இதெல்லாம் வந்து அவரோட செல்வாக்கு என்னன்னு தெரியாத போது இதெல்லாம் நடக்கிற காரியமா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கேம்பிளிங் மாதிரி. நீங்கள் விஜயோட இந்த வாட்டி நீங்கள் போய் ஒர்க் பண்ணி யாருமே போகாது இருக்காங்களே, ஏன் போகாது இருக்காங்க? ஆனால் நீங்கள் அவரை பயன்படுத்திக்கிறாங்க நிறைய பேர். அவரை காமிச்சு சீட் அதிகப்படுத்துறதுக்கு பயன்படுத்துகிறாங்க காங்கிரஸ். ஓகே, பண்ணிக்கோங்க. உண்மையிலே நீங்கள் அங்கே போனீங்கன்னா இருக்கிற 18 சீட் வாங்குவீங்களான்றது டவுட்டு. அதுதான் காங்கிரஸில் பல பேர் சொல்கிறாங்க. ஆனால் இந்த விஷயத்தை வந்து திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் ஏதோ ஒரு பெரிய பிளவு போயிட்டு இருக்குன்ற மாதிரி பண்ணுறதுல வந்து இந்த வலதுசாரி மீடியாக்கள் இருக்குல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜக சார்பு மீடியாக்கள், அவங்களுக்கு தீனி போடுற காங்கிரஸ்காரர்கள் அவங்க தான் முக்கியம். அவங்க அதிகபட்சம் 10 பேருக்கு மேலே இல்லை, அதிகபட்சம் 10 பேருக்கு மேலே இல்லை, அவ்வளோ. இந்த ஒரு முக்கியமான நேரத்தில் வந்து என்னன்னா காங்கிரஸ் வெளியேறணும் அப்படின்றதான் வந்து தேமுதிக உள்ளிட்ட சில கட்சியில் காத்திருக்காங்க அப்படிங்கிற நிறைய விஷயம் சொல்லப்படுது. நமக்கு சீட்ஸ் கொஞ்சம் நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும் வாய்ப்பு இருக்குது. அதை நோக்கி நகரமோ அல்லது காங்கிரஸையும் வச்சுக்கிட்டே மற்ற எல்லாத்தையும் அகாமடேட் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி தான் ஸ்டாலின் செய்ய போறாரு. எப்படி சார் நீங்கள்? ஸ்டாலினை பொறுத்த மட்டும் காங்கிரஸை வந்து அவர் வந்து அனுப்ப விரும்பலை. காங்கிரஸ் இருக்கணும்னு தான் விரும்பல. அவங்க இவ்வளோ தொந்தரவு செஞ்சாலும் இதாம்மா அவர் வந்து ஏன்னா 3 தேர்தலில் அவங்க வெற்றியை பார்த்துட்டு இருக்கு இந்த கூட்டணி. நம்ம இந்த இடத்துல முக்கியமான இடத்துல வந்து காங்கிரஸ் அவர் வந்து கழட்டி விட விரும்பலை. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, காங்கிரஸ் இதை ஒரு அவருடைய பலவீனமாக பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, அவர்கிட்ட அதிகமான சீட்டை கேட்டு அவர் ட்ரபிள் பண்ணலான்னு பார்க்குறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, என்னுடைய நிலைமை எப்படி இருக்குது, நான் சிங்கிள் மெஜாரிட்டி வேணும்னா நான் அதிகமான இடங்களில் போட்டி போட்டானோ, நீங்கள் இந்த எலெக்ஷன்ஸில் இது பண்ணிக்கோங்க, இந்த எலெக்ஷன்ஸ் நீங்கள் வந்து அதிக இடங்களில் கூட வின் பண்ண சான்ஸ் இருக்குது நம்ம ஒற்றுமையாக இருந்தால். 25 இடங்கள் கொடுத்து 18 இடங்கள் வின் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. மற்றவங்களும் 6 இடங்கள் கொடுத்தவங்களாம் 4 இடங்கள்லாம் வின் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கும் அட்வான்டேஜாக இருந்திருக்கு. அதனால் எல்லாருக்குமே நான் 2 சீட் அதிகமாக தரேன். ஓகே, 2 சீட் எல்லாருக்குமே அதிகமாக தரேன். தேமுதிக வந்தாலும் 6, அவங்களுக்கும் 8 தரப்போகிறோம். 8+1 ராஜ்யசபா கொடுக்க போகிறோம். பட் உங்களுக்கெல்லாம் ஏற்கனவே நீங்கள் லோக்சபாவில் மெம்பர்ஸாக இருக்கீங்க, அவங்களுக்கு ராஜ்யசபா கொடுக்குறோம் அப்படின்னு சமாதானப்படுத்துறாரு. அவரை பொறுத்தவரை தேமுதிகவும் காங்கிரஸும் இருக்கணும்னு தான் நினைக்கிறார். ஆனால் அவங்க போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பினீங்கன்னா, போயிட்டாலும் பரவாயில்ல, நமக்கு நம்ம பயனாளிகள் நம்ம ஓட்டு போட்டால் வின் பண்ணிடலாம், நமக்கு எதிரான ஓட்டு 3ஆ பிரிகிறதுனால நம்ம வின் பண்ணிடலாம்னு அவர் நினைக்கிறார். சார் நான் ஒரு பார்வை கேட்குறேன். இப்போ காங்கிரஸ் வெளியேறுச்சுன்னா திமுக கூட்டணி வரக்கூடிய மத சிறுபான்மையினர்கள், மொழி சிறுபான்மையோட வாக்குகள் சிதற வாய்ப்பு இருக்கா, அல்லது அது இன்டாக்டாக அது கிடைக்குமா? அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது அந்த சிறுபான்மையோர்லேயே முஸ்லீம்கள் ஓட்டு கம்ப்ளீட்டாக திமுகவுக்கு போயிடும். அதில் வந்து எந்த சேஞ்ச் இருக்காது. அதுதான் மெஜாரிட்டியான ஓட்டு. ஒரு 3% இருக்கிற கிறிஸ்டியன்ஸ் ஓட்டில் ஒரு பிளவு விழும். ஓகே, ஏன்னா அது வந்து நம்ம வந்து உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா கிறிஸ்துவ இளைஞர்கள் பெரும்பாலும் வந்து விஜய் தரப்பில் தான், விஜய் தான் விசில் அடிச்சு விஜய்னு சுற்றிட்டு இருக்காங்க. அதனால் அதில் ஒரு பிளவு இருக்கும். ஆனால் முஸ்லீம் இளைஞர்கள்ட்ட வந்து பிளவு இருக்காது. முஸ்லீம் அவங்க ஓட்டுகள் சாலிடாக வந்து திமுக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னும் கொஞ்சம் கடுமையாக ஃபைட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது திமுக நிச்சயமாக. ஆனால் அந்த வாய்ப்பு வருமானு தெரியல. காங்கிரஸ் வந்து போயிடுவாங்களா அப்படின்றது ஒரு விஜயை காமிச்சு மிரட்டுறாங்க அப்படின்ற ஒரு அந்த ஆஸ்பெக்டில் ஓகேவா, இல்லை உண்மையிலேயே அவங்க போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்களா, அந்த புதுச்சேரி, கேரளா அந்த கணக்கில் வந்து போயிடுவாங்களா அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்ல. அப்போ தமிழ்நாடு காங்கிரஸ்காரங்க சொல்கிறாங்க, நீங்கள் தமிழ்நாட்டை கைவிட்டு நீங்கள் அதை நீங்கள் குறி வச்சிங்கன்னா அப்போ தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஏற்கனவே 50 வருஷமாக வளராத இருக்குது, இன்னும் மேலும் 50 வருஷம் அது பின்னாடி போயிடும் அது அப்படின்னு அவங்க தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ்காரங்க சொல்கிறாங்க. அதுக்கு மேலிடம் என்ன சொல்லுது, நம்ம அதிகாரத்தில் பங்கு பெற்றால் தானே நம்ம கட்சியை வளர்க்க முடியும்னா, ஏங்க நீங்கள் எம்பியாக இருக்கீங்க, எம்எல்ஏவாக இருக்கீங்க, நீங்கள் கட்சியை வளர்க்குறதுல உங்களை யார் தடுத்தாங்களே, ஏன் நீங்கள் கட்சியை வளர்க்க மாட்டேங்கிறீங்க? காங்கிரஸ்காரங்க எப்போ நினைக்கிறாங்க கட்சி வளர்ச்சியை பற்றி? தேர்தலும் போது தான் நினைக்கிறீங்க. இப்போது காங்கிரஸ் இருக்கிறதுனால திமுகவுக்கும் பெனிஃபிட், திமுக இருக்கிறதுனால காங்கிரஸுக்கும் பெனிஃபிட், 2 பேரும் ஒருத்தருக்கு பெனிஃபிட் இருக்குது. அந்த கூட்டணியில் எல்லாருக்குமே ஒருத்தர்னால ஒருத்தருக்கு பெனிஃபிட் இருக்குது. நான் தான் முக்கியம், நீ தான் முக்கியன்றோட திமுக அதில் பெரிய கட்சியாக இருக்குது, அவ்வளோதான். வேறு கூட்டணிக்கு தலைமை தாங்குது. அப்போ அவங்க தனி மெஜாரிட்டி வர அளவுக்கு போட்டி போடுறதுக்கு விரும்புவாங்க. அதை இவங்க புரிஞ்சுக்கணும், கூட்டணி கட்சிகள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நாங்கள் வளர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் 25 கொடுத்த இடத்துல 25 வின் பண்ணுங்க, அடுத்த தடவை 30 வாங்குங்க, அப்படி போங்க. அதை விட்டுட்டு நீங்கள் இப்போவே வந்து 18 இடங்கள் வின் பண்ணிருக்கீங்க, இந்த வாட்டி 25 இடங்கள் கொடுத்தா 25 வின் பண்ணி பாருங்க, வளர்ந்துருக்கேன்னு சொல்கிறீங்க இல்லையா அப்படின்னு திமுக தரப்பில் சொல்கிறாங்க. நீங்கள் வளர்ந்துருக்கிறத காமிங்க, தேர்தலில் காமிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தேமுதிக வந்து காங்கிரஸ் இருந்தால் பெட்டர் தான் நினைக்குது. ஆனால் அதே சமயம் காங்கிரஸ் இல்லை, தேமுதிக வரல, நிறைய இடங்கள் திமுக கூட்டணியில் பிரித்து கொடுக்குறது இருக்குன்னா அது வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு இதாக இருக்காது, அணியாக இருக்காது. அது கொஞ்சம் சந்தேகத்துக்குரிய அணியாக மாறிடும். ஒரு வைப்ரண்ட்டாக, ஒரு காம்பேக்டாக, நல்ல பலமான யூனிட் அப்படின்ற மாதிரியான விஷயம், பலமான கூட்டணின்ற ஒரு அந்த பார்வை இருக்குல்ல. காங்கிரஸ் இல்லை, தேமுதிக போய் சேரல, தேமுதிக அங்கே அதிமுகவில் சேர்ந்துட்டாங்க, காங்கிரஸ் போய் அங்கே சேர்ந்துட்டாங்க, அப்புறம் திமுக பலமாகவே இல்லைப்பா, திமுகவோட இது குறைஞ்சி போச்சு, போன வாட்டி மாதிரி இல்லை, 3 எலெக்ஷன் வின் பண்ணாங்க அப்படின்னு அந்த பார்வை இருக்குல்ல, அது வந்து அவங்களுக்கு ஒரு கெட்ட பேர் உண்டாகும். அதனால் காங்கிரஸ் வந்து அதுக்கு பலம் இருக்கோ இல்லையோ, அது வெளியில் போனால் இந்த மாதிரியான பேச்சுக்கள் வரதை தடுக்க முடியாது.
அது புரிஞ்சுக்க முடியுது சார். இப்போ விஜய் கொடுக்குற இந்த ஆஃபர் இதுதான் வந்து இதுதான் வந்து காங்கிரஸ் எதிர்பார்த்த முக்கியமான ஆஃபர். 70 சீட்ஸு பிறகு ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறது ஆஃபர் இப்போ அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா அதை பற்றி காங்கிரஸோட ஒப்பீடு என்ன? இல்லை, இந்த ஆஃபர் உண்மையிலேயே விஜய் கொடுத்ததா இல்லை இந்த ஆர்எஸ்எஸ் சார்பு பத்திரிகைகள் கொடுத்ததான்னு தெரியாது நமக்கு ஆக்சுவலாக. அதனால் இது உண்மையை எடுத்து பேசுறது எவ்வளோ தூரம் சரின்னு தெரியல. அவர் 70 இடமே கொடுக்குறதா நம்ம வச்சுக்கலாம். அவர் 70 இடமே கொடுத்துட்டு அவர் 150 இடங்கள்ல தான் போட்டி போகிறாரு, 155 இடங்கள் தான் போட்டி போகிறாருன்னா அவர் 117 இடங்களை வின் பண்ண முடியுமா அவரால் எடுத்த உடனே? அவரே மெஜாரிட்டி வரமாட்டாரே. அதனால அவர் 70 இடங்கள் கொடுப்பாருன்றது டெஃபினட்டாக கிடையாது. அவர் அவ்வளோ இடங்கள்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பே இல்லை. இது சும்மா காங்கிரஸை திமுக விருப்பேற்றத்துக்காக ஒரு காங்கிரஸை திமுகலேருந்து இழுக்கணுன்றதுக்காக போடப்பட்ட ஒரு மெசேஜ். நிச்சயமாக விஜய் தரப்பில் 70 சீட்லாம் கொடுத்ததுக்கான வாய்ப்பே கிடையாது. எந்த அடிப்படையில் காங்கிரஸுக்கு செல்வாக்கு இருக்குன்னு அவங்க 70 சீட் கொடுப்பாங்க? திமுகலேருந்து இழுக்கணுன்ற ஒரே காரணத்தினால 70 சீட் கொடுப்பாங்களா? தேசிய கட்சி நீண்ட அந்த இடம் முழுக்க அதிமுகவுக்கு அட்வான்டேஜாக போகும்ல. ஓகே, அது தவறான முடிவு. 70 சீட்ஸ் தாவேகா கொடுத்தா அது வந்து தவறான முடிவு தான். தவறான முடிவு அது கொடுக்கறதுக்கான காங்கிரஸ்க்கு அந்த அளவுக்கு செல்வாக்கும் கிடையாது. இல்லை சார், அடிப்படையில் பார்க்கும்போது அரசியலில் விஜய் விட காங்கிரஸ் சீனியர், ரெண்டாவது வந்து நீண்ட காலமாக அரசியல் இருந்தவங்க, அவங்க எல்லாம் தெரிஞ்சவங்க. அப்படி இருக்கும்போது அவங்க 70 கொடுக்குறதுங்கிறது அவருக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்காதுன்னு தான் நான் பார்க்குறேன். இல்லை, அவருக்கு 234 இடங்களையும் போட்டி போடுறேன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்காரு. எங்களோட வந்தால் நாங்கள் ஆட்சியில் பங்கு கொடுப்போம். இல்லை, டெபுட்டி சிஎம் தான் தரேன்னு சொன்னா சிஎம் தரதா சொல்ல. அப்படி பார்க்கும்போது இப்போ விஜய் தான் சிஎம். கரெக்ட். அவரை பொறுத்த மட்டும் அவர் முதல்லேருந்து அதான் சொல்லிட்டு இருக்காரு. அவர் ஏடிஎம்கேயோட ஒரு கூட்டணி தான் ஃபைனலைஸ் ஆகிறதுக்கு காரணமே அதுதான். பாஜக கூப்பிட்ட போது அவர் போகாத இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். நான் தான் முதலமைச்சர் தெளிவாக இருக்கார். ஆனால் அவர் முதலமைச்சர் ஆவாரா, அந்த அளவுக்கு மெஜாரிட்டி பெறுவாரான்றதான் எங்கள் டவுட்டாக இருக்கு. அவர் தன்னை பற்றின ஒரு அதிகபட்ச எஸ்டிமேட்டாக அவர் போட்டிருக்காருன்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. இப்போ காங்கிரஸுக்கு 70 சீட் கொடுக்குறாருன்னா முக்கியமான நோக்கம் என்னன்னா திமுகலேருந்து அது இழுக்கிறதா தான் இருக்கும். அந்த 70ன்றது வந்து அந்த ஃபிகர் விஜய் சொன்ன ஃபிகர் மாதிரி எனக்கு தெரியல. விஜய் சொல்லியிருந்தாருன்னா உண்மையிலேயே அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த விஷயத்துமே அஃபிஷியலாக சொல்ல மாட்டேங்கிறார். எல்லாமே மற்றவங்களோட யூகம் தான் செய்தியாக வருது. அப்படிதான் செய்தியாக வந்துருக்கே தவிர 70 சீட் கொடுப்பாருன்னா வந்து ஏற்கனவே அதிமுகவோட பேசும்போது அதிமுக என்ன சொன்னாங்க, உங்களுக்கு 70 சீட் தரும் 80 சீட் தரோம்னு சொன்னாங்க. இப்போ அதே தான் விஜய் என்ன சொல்றாரு, காங்கிரஸுக்கு 70 சீட் தரும். 70 சீட் வாங்கலாம், 70 சீட் 80 சீட் கூட வாங்கலாம். எவ்வளோ இடத்துல வின் பண்ணுவாங்க. ரெண்டாவது வந்து பாஜக எதிர்ப்பு நிலைன்றது விஜய்கிட்ட எவ்வளோ தூரம் இருக்கும். நீங்கள் விஜய் நம்பி போனீங்கன்னா எப்படி அது சரியாக ஒர்க் அவுட் ஆகும்? அப்போ இந்த வாட்டி போறீங்க சரி. அவர் சொல்றாரு நடக்கக்கூடிய எலெக்ஷன் ஸ்டாலின் வேணுமா வேணாங்கிற எலெக்ஷன், டிஎம்கேக்கான எலெக்ஷன் அப்படின்னு தான் சொல்றாரு. இப்போ அது கிளிக் ஆகும்ல. ஸ்டாலின் வேணுமா வேண்டாமா நடக்கிற எலெக்ஷன் தான். பட் ஸ்டாலின் வேணும்னு சொல்றதுக்கு தான் அவங்க பயனாளிகளை டார்கெட் பண்ணுறாங்கல்ல திமுக. அதை அவங்க ஓட்டு வாங்குவாங்க. நீங்கள் வந்து வேண்டான்னு சொல்றதுக்கு ஒரு குரூப் இருந்தால் அந்த வேண்டான்னு சொல்றவங்க குரூப்போட ஓட்டு பிரியுது இல்லை. வேண்டான்னு சொல்றவங்க ஓட்டு பிரியுது இல்லை. அதிமுகவுக்கு பிரியுது, தாவேகாவுக்கு பிரியுது, சீமானுக்கு பிரியுது இல்லை. அப்போது 100 ஓட்டு இருக்கு வச்சுக்கோங்க. நீங்கள் 20, அவர் 20, நான் 20, 3 20 வாங்கிட்டா 60 போயிடுது. திமுக 25 வாங்கினா வின் பண்ணுவாங்கல்ல. ஓகே, அந்த கணக்கில் அவங்க இருக்காங்க. ஓகே, திமுக இருக்கு ஆக்சுவலாக இந்த ஓட்டு பிரியறதுனால. அதனால தான் இப்போ பாஜகவில் இன்னும் ஒரு அட்டெம்ப்ட் நடக்குது. எப்படியாவது விஜய் எடுக்க முடியுமான்னு ட்ரை பண்ணுறாங்க அவங்க ஆக்சுவலாக. அவங்களுக்கு என்ன, திமுக என்ன நினைக்குதுன்னா முடிஞ்ச மட்டும் எல்லா சின்ன கட்சியும் நம்ம சேர்த்துறோம்னு நினைக்குது. பாஜக என்ன நினைக்குது அதே மாதிரி தான் நினைக்குது. ஆனால் அதிமுக எந்த எஃபர்ட்ஸும் எடுக்கிற மாதிரி தெரியல. பாஜக நினைக்கிறாங்க எல்லாரையும் சேர்த்தா தான் பெட்டர்னு நினைக்கிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க எல்லாரும் சேர்த்தா அதிமுக போட்டி போடுற தொகுதி எண்ணிக்கை குறைக்கலாம்னு நினைக்கிறாங்க. அவங்க எல்லாரும் நிறைய பேர் சேர்த்தா அதிமுகவுக்கு நம்பர் ஆஃப் கான்ஸ்டிடியூன்சிஸ் குறையும் இல்லை. அதனால தான் அதிமுக பாஜகவே இப்போ சீட் செட்டில் ஆகாது இருக்கு பாருங்க. அவங்க கேட்கறதை இவங்களால கொடுக்க முடியல. எப்படி காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இருக்கோ அதே மாதிரி தான் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இருக்கு. நம்ம அதை பத்தி இப்போ பேசுறது கொஞ்சம் குறைச்சிட்டோம். ஆனால் அந்த விஷயம் போயிட்டு இருக்கு. ஆனால் பாருங்களேன் சார், இப்போ ஆரம்பத்துலேருந்து என்டிஏ இஷ்யூஸ் தான் பேசிட்டு இருந்தாங்க. அதிமுக பிரச்சனையை, பிறகு அதிமுக பாஜக அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் சமீப நாட்களில் இந்த அரசியல் பேட்டர்ன் வந்து திமுக வர்சஸ் காங்கிரஸ் அப்படின்ற மாதிரி இந்த இதை மாற்றினதுல அது உண்மையிலே ஒரு பாசிட்டிவ் சைன் பார்க்கலாம். அவங்களுக்கு ஒரு ப்ளஸ்ன்னு பார்க்கலாம்ல. அவங்களுக்கு நிச்சயம் பாஜக இந்த கோல் போஸ்டை மாற்றி விட்டாங்க பார்த்தீங்களா. இந்த நெரேட்டிவை மாற்றிட்டாங்க பார்த்தீங்களா. இந்த நெரேட்டிவ் மாற்றி இப்போ காங்கிரஸ் திமுக கூட்டணியில் உட்கட்சி பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. ஆக்சுவலாக நிறைய பேசின விஷயம் என்னன்னா அதிமுக பாஜக விஷயம் தான் நிறைய பேசப்பட்ட விஷயமா இருந்தது. இப்போ அன்னைக்கு சைலண்டா அது இன்னும் செட்டில் ஆகவே இல்லை. அது பின்னாடி பிரச்சனை ஓடிட்டு தான் இருக்கு. இப்போ அந்த ஃபோக்கஸ் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகிடுது ஆக்சுவலாக வந்து. இப்போ இதை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். அது அவங்களுடைய நெரேட்டிவை மாற்றினது இந்த வலதுசாரி பத்திரிகைகளும் இந்த காங்கிரஸ்ல இருக்கிற இந்த இவங்க இருக்காங்கல்ல அதிருப்தியாளர் அவங்க பண்ண வேலை தான் அது. ஆக்சுவலா அவங்க பண்ணதை வந்து வலதுசாரி மீடியாக்கள், பாஜக ஆதரவு மீடியாக்கள் அதை பத்த வச்சுட்டாங்க சோசியல் மீடியா. ஓகே, இல்லை இப்போ இதில் ராகுல் காந்தியோட நிலைப்பாடு என்னமா இருக்கு சார்? டெல்லி காங்கிரஸ் இதை எப்படி பார்க்குறேன் இந்த இஷ்யூஸ்? ராகுல் காந்தி ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்காரு. அதாவது திமுகவை நம்ம வந்து விட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஆனால் அதிகமான இடங்களை அவங்க கொடுக்குறது, நம்ம கேட்கறது நம்ம உரிமை அவங்க கொடுக்கணும். ஏதாவது கொடுக்கணும். பவர் ஷேரிங் கூட நம்ம அடுத்து வச்சுக்கலாம். பட் 25 வச்சுருந்தான்னு அர்த்தம். ஒரு 30 கொடுக்கலாம், 35 கொடுக்கலாம்னு சீட்டை கொஞ்சம் ஒரு திருப்திகரமாக கொஞ்சம் சீட்டை நாங்கள் இவ்வளோ தூரம் ஒரு ஃபைட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாவது ஒரு 10 சீட்டாவது அதிகமாக கொடுங்க. நாங்கள் எதுவுமே இல்லாத நீங்கள் சொல்கிறதுக்கு நாங்கள் வந்தவங்கன்னா அப்புறம் நாங்கள் நேஷனல் லெவலில் ஒரு பார்ட்டியாக இருக்கோம். 2-3 மாநிலங்கள் ஆண்டுன்னு வேறு இருக்கோம்.
அதனால் நீங்கள் வந்து எங்களுக்கு கொஞ்சம் கன்சிடர் பண்ணி கொடுங்க. நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு தோழமை கட்சியாக இந்தியா கூட்டணியில் இருக்கீங்க. உங்களை விடுறதுக்கு எங்களுக்கு இஷ்டம் கிடையாது. ஆனால் அதுக்குன்னு நீங்கள் கொஞ்சம் எங்களுக்கு இந்த வாட்டி கொஞ்சம் கன்சிடர் பண்ணி சீட் அதிகமாக கொடுங்க. எங்கள் ஆட்கள் அப்போ தான் நாங்கள் திருப்திப்படுத்த முடியும். இல்லாட்டி இந்த மாதிரி அதிருப்தியாளர்கள் பேசிகிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு அவங்க தரப்புலேருந்து சொல்கிறாங்க. ஆனால் இவங்களும் ஏற்றி கொடுக்குறது ரெடியா இல்லையா? கேசி வேணுகோபால் 2 தடவை இங்கே வரதா இருந்து அது கேன்சல் ஆகிடுச்சு. ஏன்னா இந்த நம்பர்ஸ் மாற மாட்டேங்குது. அதனால இந்த நம்பர்ஸ் மாறினாலே தவிர திமுக குழுவையும் போட மாட்டாங்க, பேசவும் போட மாட்டாங்க. காங்கிரஸ் ஒத்துக்கணும் அந்த நம்பருக்கு. இல்லை இவங்க நம்பரை ஏற்றணும் திமுக. அப்போ தான் குழுவே போடப்படும், பேச்சுவார்த்தை நடத்தப்படும். அதனால இது இழுபறியாகவே போயிட்டு இருக்கு. இந்த இழுபறிங்கிறது எப்படி ஷார்ட் அவுட் ஆகுது அப்படிங்கிறத ஒரு நாட்டில் பொறுத்து இருந்து பார்க்கலாம் சார். நன்றி. நன்றி சார். தேங்க்யூ.